வெல்கம் டு அருணா உமன்ஸ் வியர். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் லோட் கிராஸ் ஸ்டிச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம இன்சைட் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டிச்சை நீங்கள் பொறுத்த மட்டும் ரொம்ப அகலமாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து தான் பண்ணணும். ஆனால் சின்ன அளவு இடைவெளியில் நீங்கள் பயன்படுத்தும் போது இதை மாதிரி பைப்பிங் த்ரெட் வைக்காமல் நீங்கள் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வர மாதிரியே ஸ்டார்டிங் எடுத்தோடனே கிராஸாக கொண்டு போகாமல் ஃபஸ்ட்டு வந்து நேராக இப்படி இந்த கோடு வரைஞ்சி நீங்கள் போடும்போது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதேமாரி கோடு போடுங்க. இங்கே கோடு போடும்போது தான் நம்ம அதை சொல்ல முடியும். கோடு போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே தான் அதை கீழே இறக்கும்போது மட்டும் கிராஸாக கொண்டு வந்து அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு திருப்பி அதை அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் லைட் கிராஸில் கொண்டு வந்து அதுக்கு மேலே போடாமல் அதுக்கு பக்கத்தில் சைடில் ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் அதை அப்படியே கிராஸாக கொண்டு வந்து அந்த கோட்டுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச். இது கண்டிப்பாக லாக் போட்டு தான் போடணும். ஸோ ரெண்டு சைடு நீங்கள் கொண்டு போகும்போது லாக் போட்டு கொண்டு போங்க. இப்போ இங்கேருந்து கீழேருந்து கிராஸாக கொண்டு வந்து அந்த கோட்டுக்கு சைடில் கோட்டுக்கு மேலே போடக்கூடாது, சைடில் லாக் போட்டு கீழே இப்போ இருந்து தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நல்லா கிராஸாக கொண்டு வரணும். இப்போ இருந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோட்டுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு கிராஸாக கொண்டு போய் கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அது கட் ஆகலாம், இல்லை ஒரு த்ரெட்டாக வரலாம். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரதான் செய்யும். நீங்கள் தான் அந்த த்ரெட்டை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வரணும். அவசரப்பட்டு இழுத்திங்கன்னா தான் கட் ஆகும். மற்றபடி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகாமல் வந்துடும். பாருங்கள், இப்போ நான் பண்ணும்போதே எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி த்ரெட்டு வந்து பிசிறு வர மாதிரி ஆகிருச்சு. அப்போ பிசிறு இருக்கும்போது என்ன செய்யணும், அந்த இதை விட்டுறணும். பாருங்கள், இப்போ எனக்கு இது எடுக்கவே வரலை அந்த இடத்துல. ஸோ உடனே நான் வேகமாக இழுத்தேன்னா எனக்கு அந்து போயிடும். நான் என்ன செஞ்சேன், அதை திருப்பி ஃப்ரீயாக விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அதுக்கு முந்தின ஸ்டிச்லேருந்தே போட்டிங்கன்னா தான் த்ரெட்டு கட் ஆகாது. வராததை போட்டு இழுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா சில்க் த்ரெட் கட் ஆகும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, கிராஸாக கொண்டு வந்து கோட்டுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு, திருப்பி கீழேருந்து மேலே கொண்டு வரும்போது கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. மேலே ஒரு ஸ்டிச்சுன்றது மேலே ஒரு குட்டி செயின் போட்டு கீழே கொண்டு வரணும். இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. இது உங்களுக்கு எல்லா ஃபில்லிங்க்கும் ஒரு பிக்சர் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபில் பண்ணும்போது, இல்லை ஏதாவது ஒரு நெக்குக்கு ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்க்கு வந்து அதுக்கு மட்டும்தான் இல்லை, லீஃப் டிசைனுக்கு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃப்ளவர் டிசைன் போடும்போது அதை வந்து இந்த சில்க் த்ரெட்டில் ஃபில் பண்ணி மேலே வந்து உங்களோட பீட் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட் அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பழகுங்க. அது பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை வந்து ஹை லெவலில் என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட் தான் இருப்பாங்க. கடைசியில் முடிக்க போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொண்டு போகணும். சைடில் இப்போ நம்ம கோட்டுக்கு கீழேன்னு கொண்டு வர முடியாதுல்ல. ஸோ நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டி செயின் போட்டு அந்த ஸ்டிச்சை முடிச்சிடுங்க. பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு. இப்போ மேலேருந்து கீழே கொண்டு வரும்போது அந்த கோட்டுக்கு கீழேயே வந்து நீங்கள் குட்டி செயின் ஸ்டிச் போட்டுருங்க. கொண்டு வரும்போது அதுக்கு கீழேயே ஒரு குட்டி செயின் போட்டிங்கன்னா அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக முடிஞ்சிடும். அதை முடிக்க போகும்போது அப்படியே ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச்சால் அவுட்லைன் கொடுத்து கவர் பண்ணிக்கோங்க. அது வந்து 1 டைம் போடலாம், இல்லை 2 டைம் கூட செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைனை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டு பழகி எங்கிட்ட காமிக்கணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி நீங்களும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கலாம். தேங்க்யூ.